இப்பொழுது நாம் எதற்காக உருமாறி வந்திருக்கின்றோம்? அந்த மலையாள அரக்கனை அழிக்க வேண்டும். அவனை அழித்தால்தான் தேவர்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும். அதனால் இப்பொழுது அவனுக்கு கோட்டைக்கு செல்ல வேண்டும். சென்று அவனை வைக்க மோடுகளை அனைத்து எடுக்க வேண்டும். நான் இப்படியே வீதி வீதியாக வித்தை காட்டிக் கொண்டே போகலாம். நம்ம ஜாதி பழகுது. நீங்க யார் நீங்க? ஜோயசாமி. யார பத்தி ஜோயசாமி. யார பத்தி ஜோய பையன். ஆமா நம்ம தங்குச்சி சாமி. தங்கிச்சா தங்குச்சி. சாமி அதில குழந்தை இது தங்குச்சி சாமி. தங்கச்சி தானே? எனக்கு தங்கூசின்றான். எனக்கு கூட தெரியல. ஆகல. சரிடா, எதுக்கு வந்தீங்க? வந்திருக்கீங்க ஏதோ இந்த ஓத்து போய்ப்பு. வயிற்று பொழுப்பு. ஓத்து போய்ப்பு வயிற்று பொழுப்பு. வாயில பூல்ல சாமி. சூப்பர் பாலுவான். வாயில புரியல. வாயில பூல்ல புரியல. அது பண்ண போட்டா அப்ப எதுக்கு வயிற்று பொழுப்பு வந்து என்ன செய்வீங்க? சாமி பல வித்தெல்லாம் செய்வோம் சாமி. பல வித்தலா? ஆமா சாமி. எப்படியா? பல வித்து. தண்ணி மேலே நடப்ப சாமி. தண்ணி மேலே அதுலதான் தவிச்சுங்கிறப்ப நானு. ஆமா. சரிடா, தண்ணி மேல நடப்பா? நடப்ப சாமி. எப்படி நடப்பு பாக்குறேன்? அதை பாக்கணுமா சாமி? அதை பாக்கணும். இப்ப பாரு சாமி. தண்ணி மேல நடந்து போறேன். தெரியுமா? வேற என்ன தெரியுமா? சாமி தண்ணி மேல நடக்குதுன்னு சொல்லுது. ஆமா. ஏரியிலே குளத்துல அது மேல நடக்குதுன்னு சொன்னா இல்ல. இவ்வளவு சாமர்த்தியம் மாட்டேங்குது. சத்தியமா ஒண்ணுமா உன்னால முடியுமா சாமி? சத்தியமா என்னால முடியாது. உன்னால முடியாது. ஆமா. பாப்பா ஏதாவது என்ன காட்டுவியா? இன்னும் பல விதெல்லாம் இருக்கு சாமி. என்ன சாமி? எலுமிச்சம்பழம். நம்ம தான் பழகு. இல்ல எலுமிச்சம்பழம். எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இல்ல என் தொத்துவா கொஞ்சம். இல்ல சாமி. நாங்க ஊரா வித்த காம்ப சாமி. அப்போ உங்க ஊருக்கு வரும்போது எங்க அப்பா எங்க அம்மால தென்னாட்டு பாரு அவனுக்கு. இல்ல எலுமிச்சம்பழம். எம்பிச்சம்பழம். இது சாமி. சொம்பு. ஜொம்பு. ஜொம்பு இல்ல சொம்பு. ஜொம்பு. ஜொம்பு. இது சாமி. எலுமிச்சம்பழம். இது சாமி. சொம்பு. இது சாமி. எலுமிச்சம்பழம். இது சாமி. சொம்பு. இது சாமி. சாமி. இந்த பயத்தை கீழே வச்ச சாமி. பயத்தை கீழே வச்ச. அப்ப மேலே இந்த தொம்ப கவுத்துன சாமி. என்ன அப்ப எனக்கு உள்ளே டேய். மேலே சொம்பு. உள்ளே பேச கூடாது. மேலே உள்ளே நான் பேரு சாமி உள்ளே இருக்குதே அந்த பழம். மேலே இருக்குதே அந்த சொம்பு. இந்த சொம்பு நான் தொட மாட்டேன் சாமி. அந்த சொம்பை நீ கை வைக்க மாட்டேன். கைப்படாது சாமி. ஆனா உள்ள இருக்கிற பயம் கைக்கு வரும் சாமி. பயம் இல்லடா, பழம். வாயில நோயில சாமி. சேட்டா குச்சி விட்டாட்டம் நோயா அது கையில வந்து ரெண்டு சொம்பு எடுக்காதிய. சந்தேகம் பண்ண பாத்துரு சாமி. இதை பாரு சாமி. பழங்குது. கவுத்துரு சாமி. கையை பாரு சாமி. ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்ல சாமி. ஆமா. இப்ப வரும் பாரு சாமி. எல்லாம் நல்லா பாரு சாமி. ஓ வந்துருச்சு சாமி. அப்படி கொண்டாக்கல போய் வந்துருங்க. பயம் கைக்கு வந்துருச்சு சாமி. பழம் வந்துருச்சா? சாமி. சரி போனா போட்டா பழம் கையில இருக்குது. கையில இருக்குது சாமி. ரெண்டு பேருக்கு அதுதான் ஓதுறாங்க.
அதாவது உனக்கு வயிற்று எரிச்சல அவர் என்ன சொன்னாப்லன்னா சொம்பு மேல என் கை படாது பழம் என் கைக்கு வரணும்னாரு. பழம் எடுத்துட்டு சொம்பு நீ எடுத்துட்ட, பழத்தை அவர் எடுத்துட்டாப்ல. அவர் சொன்னது ஜெயிச்சிட்டாப்ல. நிறைய மை இருக்குது அவங்ககிட்ட. பயங்கரமா இருக்குது. கம்மியா இருக்குது. அப்ப எப்படிப்பா அதெல்லாம் உடம்பெல்லாம் மைதான். எல்லாம் பைதா சார். அது நீ சொல்லக்கூடாது சார். அதான் சொல்றேன். நீ சொல்லக்கூடாது. சேத்தா இந்த பாரு. என்ன இருக்குது சாமி? என்ன பல என்ன மனதில கைலாத்து இருக்குது சாமி. மணல கை பிடிச்சு காட்டுற சாமி சத்தியமா இப்பவே சாமி ஊமிக்கு ஊமியா ஊமிக்கு ஊமியா பாப்பா நம்ம ஜாதி ஊமிக்கு ஊமியா ஆமா சாமி. நம்ம ஏமாத்துறான் நான் ஒரு வேலை தெரியாயோ என்ன சாமி இது மணல இந்த மணல்ல கயிறு திரிச்சா திரித்திரியா வர சாமி. வேறங்க இந்த மணல்ல கயிறு நல்லா வராது சாமி. இதுல வரவே வராது சாமி. நீ உனக்கு எங்க போய் தோ சாமி பக்கத்துல சகாரா பாலைவனம். சகாரா பாளையம் தோ பக்கத்துல சகாரா 2 கிலோமீட்டர். அதோ பக்கத்துல சாமி. அங்க போய் அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து என் கையில குடுத்தினா சும்மா அப்படியே மணிமணியா திருப்ப சாமி. அப்படியே அதுல ஒரு சுருக்கு போட்டு உன் கழுத்துல மாட்டி அப்படி இழுத்தனா தொட்டுன்னு போடும் சாமி. தேவையில்ல இந்த மாதிரி இதெல்லாம் எங்க எஜமாட்ட காமிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கி தருவேன். எங்க போக சாமி? இல்ல சொல்றேன். இன்னும் வித்து இருக்குது சாமி. ஒண்ணுங்குதா என்ன காட்ட வானத்தை வில்லா வளைக்குது சாமி. வானத்தை சத்தியமா தான் சொல்றேன். சொல்றேன் சொல்ல மாட்டான். ஏன்னா ஒருத்தர் சாதா வரான் ஊருன்னா சாதா வர மாட்டான். நோ ஏமலண்ணா வானத்தை வில்லா வளைக்கிற அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் கும்பல சேர்ந்து பார்க்கல. ஜனங்க ஆவலாக்குறாங்க. வளைக்கு சொல்லு அத பாக்கணும். அவ்வளவுதான் சாமி. வானத்தை வில்லா வளைக்கிறோம் அவ்வளவுதானே சாமி. சாமி நல்லா பாரு நல்லா பாரு சாமி. அப்படியே குடு 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 ஓடி சாமி. குடு குடுன்னு ஓடி அந்த வானத்தை குடிச்சாந்து என் கையில குடு சாமி. அப்படியே வளைச்சு காமி சாமி. ஓடி போய் கையில கொடுத்தா அப்படியே வளைச்சு காட்டு. இன்னும் பல வித்தெல்லாம் இருக்கு சாமி. மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாயிருக்கு. கூடு விட்டு கூடு பாயிருக்கா? ஐயோ அதான் செஞ்சுக்கிறேன் சாமி. எல்லாம் சாமி. மோடி வைப்போம், மோடி எடுப்போம். மோடிதான் வச்சுக்கிறீங்களே. நான் வைக்கிற மோடி உங்களால எடுக்க முடியாது சாமி. மோடி எடுப்போம் மோடி சாமி. பாரு எங்க எஜமாட்ட வந்தீங்கன்னா அவங்க சாமா சாமான் எஜமா அதான் சாமி. அவங்க சாமா அங்க வந்து வச்சியா உங்களுக்கு எவ்வளவு பணம் ஒண்ணு தரும். அப்படியே போ சாமி. போ சாமி. போ சாமி. வயிற்று பொழப்புக்காக வந்தான். வந்தா போட்டு என்ன பண்ணி தரதுனா இன்னும் நான் வித்தை செய்யறேன் தெரியுமா? வித்தைகள் பல செய்கின்றானா? தண்ணி மேல நடக்கிறாங்க. தண்ணி மீதா சத்தியமா தண்ணி மேல நடந்தான். எப்படி நடந்தான்? சாத்தியமே இல்லையே. கண்ணை 2 கண்ணால பார்த்தேன். எப்படி நடந்தாட்டு தண்ணி ஊத்திட்டு அது மேல நடந்து போறான். இது தண்ணி மேல நடக்கிறது அது மட்டும் கிடையாது. ஒரு சொம்பு வச்சுட்டு அதுல எரிஞ்சு மாதிரி வச்சுட்டான். கைப்பட எடுத்துறான். மந்திர தந்திரம் கற்றவர்கள் நான் நம்மிடத்திலே மந்திரத்தை காட்டுகின்றன. எப்படி எடுத்தான்? அந்த சொம்ப மந்திரம் அதான் போனா போட்டேன். கூடு விட்டு கூடு போயானா? கூடு விட்டு கூடு போய் வித்தை அறிந்தவன். ஆமாங்க. வேற என்ன? அது மட்டும் கிடையாது. அப்படியே நீ என்ன செய்ய சொல்ற செய்யறேன்றான். மோடி வைப்பான் மோடி எடுப்பான். எங்க கொண்டு வா அவனை பார்க்கலாம். இவர்கள் தான் அந்த தோழர்களா?
இவர்களா? பொம்பளை நாக்கு தோடு. அம்மா, இந்த ஆடி மாசம் நாய் அட பாவிடே, கற்களை போல் அற்புதமான பவளவாய். ஆமாங்க. மேல காஞ்சி போகிறோம் பொழுதுமா ஆபரேஷன் பண்ணிட்டு அவர்கள் இருவரையும் ஏய் சாமி, ஏய் முட்டா ரெண்டு முட்டை ஏய், என் தங்கச்சி ஓடும் சாமி. ரெண்டு தங்கச்சி வேணும். ஆ? ரெண்டு எங்க கருந்தேறி கண்டு சாமி. ஏய், தள்ளிப்போ சாமி. ஆ, தள்ளிப்போ. ஆ, தள்ளிப்போ. என் தங்கச்சி நீ தள்ளிப்போ சாமி. நான் வேணான்னு சொல்லு. என் தங்கச்சி தள்ளிப்போ. ஆனா உன் தங்கச்சி என்னன்னு விட்டுரு சாமி. தேவையா இது? தேவையா இது? தேவையா இது? அதை விட ஒரு செருப்பட்டு நம்மள அடிச்சுட்டா கூட வாங்கி போட்டுக்கலாம். ஏன் சாம்பார் என் தங்கச்சி இட்டுன்னு போன வானான்னு சொல்ல. ஆமா. உன் தங்கச்சி நிக்காது பாரு, அவனுக்கு அனுப்புல. இங்கதான் கீழ் பங்குனி கீழ்க்காங்க. ஏய், ஏய் சாமி, எனது மூஞ்ச பாத்தியா? ஏய், நல்லா பாத்தியா? இல்ல, மூஞ்ச பாரு. ஐயோ, ஐயோ. ஏய், நல்லா பாரு சாமி. பாத்துங்க ஏய், நல்லா செனகறது சூத்தாட்டக்குது சாமி. கேவலம் ஒரு மணி நேரம் தூக்கு மாட்டி செஞ்சுட்டு ஏய், அழகை பற்றி அவர்களுக்கு என்ன தெரியும்? ஏய் சாமி, நீ மட்டும் தானே வேற யாராவது இருக்காங்களா? தங்கச்சிங்க எல்லாம் உள்ள இருக்குதுங்க. அது கூப்பிடு சாமி. அது வராதுங்க. அது வரணும் சாமி. பூஜை பண்ணுறதுங்க வர வரமாட்டாங்க. வரணும் சாமி. வாங்க. வாங்க. இவங்க மாப்பிள்ளை அண்ணா எப்ப பாரு மாப்பிள 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 இவர்கள் தான் என்னுடைய தங்கைகள். தங்கச்சிங்க இவர்கள் தான். நல்லா இருக்கு சாமி. ஏய் ஏய் சாமி, அது எப்ப இருக்கு சாமி? ஏய் சாமி, இன்னொரு தள்ளிட்டாங்க சாமி. இன்னொரு தள்ளி. ஊர் மேல போயிடுது. எதற்காக வந்திருக்கின்றார்கள்? இவர்கள் என்ன வேண்டும்? ஏய் சாமி, வீதி வித்யா சென்று பல பல வித்தெல்லாம் காமிக்கிற சாமி. ஆமா சாமி. வித்தைகள் காட்பீர்களா? வேற என்னென்ன? இன்னும் பல பல என்னென்ன விஷயம் இருக்கு சாமி. என்ன விஷயம்? மாயாஜாலம், இந்திரஜாலம், மந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாயிருது, மோடி வைக்கும், மோடி எடுக்குது, எல்லாம் தெரியும் சார். ஏய், என்னடா மோடி வைப்பானா மோடி எடுப்பானா? சோதிக்க வேண்டும். ஆமா நம்ம தான் காலையிட்ட வர வைக்கிறோம். உங்களை அசிங்க முடியுமா ஆட்ட முடியுமா? அங்க போறோம். ஏய், மோடி நான் வைக்கின்றேன், நீ எடுக்கணும். ஏய், என்ன சாமி? ஆமா எங்களுக்கு எடுக்கதான் தெரியும். எனக்கு வைக்கதான் தெரியும். வைக்கதான் தெரியும், எடுக்க தெரியும். நாங்க மோடி வைக்கிறோம். வைக்கின்றோம், நீ நீ எடுக்கணும். எடுத்துறேன் சாமி. எடுக்கவில்லை என்றால் ஒரு ரெண்டு தங்கச்சி அண்ணா, அவர் மோடி எடுத்தா நீ அவருக்கு என்ன திருமணம் செஞ்சு வைப்பீங்க அண்ணா? ஏய் சாமி, நீ சொல்றது போல நீ வைக்கிற மோடி நாடுகள் நான் எடுத்துக்கிறேன் சாமி. அப்படி நான் எடுத்துட்டா எடுத்து விட்டால் ஏ சாமி, எங்க கிட்ட ஒரு 100 பன்னி இருக்குது சாமி. பண்ணியா? ஆமா சாமி. பண்ணி அந்த பன்னி எல்லாம் நீ மேய்க்கணும் சாமி. அந்த பன்னி போடுற சாணி எல்லாம் உன் தங்கச்சிங்க வரணும் சாமி. ஏய், என்னடிக்கிறீங்க? நாப்பல்லாம் மட்டும் அலையாடுங்க. நாப்பல்லாம் மட்டும் அலையாடுங்க. பன்னிசாணி வாரணுன்றோம் நிக்கிறீங்க. விட்டு பாரு அண்ணா, அவருக்காக நான் சாணி எடுறேன்னா. அண்ணா, நான் அவருக்காக என்ன வேணா செய்யறேன்னா? கூகுள போட்டுருவோம் உங்க ரெண்டு பேரையும். ஏய், நான் வர வாங்கி இருக்கின்றேன். நம்மள போட்டு செய்ய முடியாது. உடனே ஆட்ட முடியாது. நீங்கதான் முதலாவதாக கனிமோடி வைக்கின்றேன். அந்த கனிமோடியை எடுக்க வேண்டும். ஒருவேளை மோடி எடுக்க முடியவில்லை என்றால்
உங்க அண்ணன் உயிரே போயிடும். சம்மதமா? இதற்கு நாங்க சம்மதிக்கிறோம். உயிர் போயிடும். போகாது. சம்மதமா? சம்மதம். போடு வாங்கனே. விட்டுங்க. பெரும்புமிக்க இந்த மேல்காட்டூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். இந்த மோடி எடுக்கும் காட்சி ஏதோ எங்கள் வயிற்று பிழைப்பிற்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறோம். இதில் மந்திரம் தந்திரம் செய்த ஆசான்கள் யாராவது இருந்தால் எங்களை சோதித்திட வேண்டாம். அதோடு மட்டுமல்லாமல் மோடி வைத்து மோடி எடுக்கும் பொழுது அனைவரும் கைகளை தட்டி எங்களுக்கு உற்சாகம் கொடுக்குமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்க. பாரு எழுப்புங்க, 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 எழுப்புங்க. தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்க. ஓடியா சீக்கிரம். தங்கச்சி சொல்லிட்டா கிளாஸ் வத்துப்பட்டி வாங்கி கூட மதா வத்துப்பட்டி வாங்கி கொடுறான். குத்துறாங்க தங்கைகளே, அந்த சோழன் மோடி எடுக்காதவாறு மந்திரங்களை கூவிக்கொண்டவன் மீது ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? கொஞ்சம் தங்கைகளே, எங்க போய் சுத்தீங்க? பாத்துக்கோ, நம்பிதான் வைத்து விட்டேன் கனிமோடி. எடுக்க பார்க்கலாம். அண்ணா, இந்த கனிமொழி எட்டியோடு எடுத்துக்கிறேன்டா. எடுக்க பார்க்கலாம். அம்மா தாயே, இந்த ஈன்றவளே, இந்த உலகையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய அன்னை ஆதிசக்தி அம்மா, இந்த அரக்கணவைக்கு மந்திரை மோடிகளை நான் எடுக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக எனக்கு இருக்க வேண்டும் தாயே. அது மட்டும் இல்லாமல் உங்களிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு உங்களையே சிறையில் அடைத்து வைத்திருக்கிற இந்த பாவியை அழிந்தால்தான் தேவர்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ முடியும் அம்மா. அதனால் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் அம்மா. அம்மா ஆண்டவா இறைவா, ஓம் ஓம் கணபதி ஓடிவா ஓடிவா.
செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா நீ வந்தால் முருகையா முருகா நீ வந்தால் முருகையா நான் வாழ்வேன் ஏழையா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா தாயையா புவியை நீ தாங்கும் நீ முருகையா முருகையா தாயையா புவியை நீ தாங்கும் நீ முருகையா தூய்வான் உள் திருப்பாதம் தொழுகின்றேன் வேலையா தொழுகின்றேன் வேலையா முருகா செந்தூர் கந்தையா அருள் சேர்க்கும் குமரையா தங்கம், இன்னும் சாவலையா இவன்? ஏய், பையா சாவல? ஏய், அண்ணா சாவலையாடி இவன்? சாவலியா அவன் ஏய், நம்மள சாவாச்சுவான் போடுறான் அவனை எப்படிடா ஏய், சாவடி விட்டு? இந்த பாடி பண்ணி சாடி வர ரெடி பண்ணி சாடி வர தங்கச்சி, ஏய் எங்க அண்ணன் கட்டிக்கா ரெடி ஆக்கிறேன் கேள்றி. ஒரு கீழே அடிய கீழே தங்க கனிமோடி போனால் என்ன, அடுத்து நம்மிடம் இருக்கக்கூடியது கருமோடி. சத்தியமா செத்துருவான் படி ஏய் போடி அந்த போடி பண்ணி வைக்க போறீங்க தங்கத்தினா அன்புள்ள கலை உள்ளங்களே, இந்த இணைய வேளையிலே இங்கே மாந்தாங்கல் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே சீரும் சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய கோபிநாத் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இங்கே ஐயனாராக வேடமிட்டு மோடி எடுத்துக் கொண்டிருக்கும் பெரும் மதிப்பிற்குரிய திருமலை அண்ணன் அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அன்புறத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். கனிமோடி எடுத்திருக்கலாம், இப்போதே வைக்கிறேன் கருமோடி என்ன பார்க்கலாம். ஓம் ஓம் பகவதி ஓடி வா, ஓடி வா. ஓம் ஓம் பகவதியே ஓடி வா, ஓடி வா. ஓம் ஓம் பகவதியே ஓடி வா, ஓடி வா. ஓங்கார பகவதியே ஓடி வா, ஓடி வா. காளி திருசூலி ஓடி வா, ஓடி வா. ஓடி ஓடி இருக்கவே கூடாது. இந்த இனிய நேரத்திலே மையமண்டலத்தைச் சேர்ந்த பெரும் மதிப்பிற்குரிய அண்ணன் சந்தோஷ் ஐயா அவர்கள் எங்களுடைய நெடும்பிறை பொன்னி நாடக மன்றத்தின் உரிமையாளரும் இங்கே வில்லன் வேடத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் எங்கள் உரிமையாளர் ஜஸ்வந்த் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அன்புறத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். ஒரு ஊரே சாடி கூட அவங்க சுட்டு ஏன்டி அது? மரியாதை போயிடும். அடி போடி யார தவறியா? ஏய் உங்க வேலை என்னடி வேலை? வைக்கிறது தானே, வச்சிட்டு போடி. மந்திரம் வச்சுக்கிறேன், ஜாக்கிட்ட போயிடும். ஏய் கூட்டு போ. ஏண்டி எத்தனை சாணி வர பத்திர மணி? யார் நானாவது பண்ணி சரி வார்த்தாவது. பண்ணி சாணி மட்டும் கிடையாது, வேற சாணி எல்லாம் வர போறீங்க. ஆமா, அது பாத்துட்டு வாடி. பறி குத்தா பெரிய உயிர் போகுது. உங்க அண்ணன் இட்டு முறை இதோடு இட்டு முறை. இது சாதாரண இல்ல, இதோடு இட்டு முட்டினா அண்ணா பாடி போடி சொல்லாம. ஏய் இப்ப நான் கட்டிக்கு போறேன். ஆமா, என்ன கட்டிக்கலாம். கொண்டாட்டி என்னன்னு பாக்க போறோம். சொல்லுங்க, நீடா ஒரே ஒரு பாடி போடுங்க. இது இருக்காரு பாரு 3 பேரும். எடுக்க சொல்லு, எடுக்க சொல்லு.
அம்மா, முதல் மோடி கருமோடி உன்னுடைய அருளால் எடுத்து விட்டேன். இரண்டாவது மோடி கருமோடி. இந்த மோடி எடுப்பதற்கு நீதான் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் தாயே. யாருன்னா கை தட்டினீங்க மரியாதை கேட்டுக்கோ. முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே நல்ல பாம்பே உனக்கு தைரியமாம் ஆடு பாம்பே விளையாடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே நீயாடு பாம்பே கூத்தாடு பாம்பே ஓடியாமா ஓடியா 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 மலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு நேரம் மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க எங்கள் மனரோடு மனை விட்டு பேசி பாருங்க மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க எங்கள் மனரோடு மனை விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து போவீங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகுங்க தீராவிட்டால் வந்து என்ன கேளுங்க பார்வதியும் சிவனாரும் குதித்த மலை பாம்பாட்டு சித்தரங்கு வதித்த மலை பார்வதியும் சிவனாரும் குதித்த மலை பாம்பாட்டு சித்தரங்கு வதித்த மலை முதித்தரு முனிவரெல்லாம் வதித்த மலை இத்தனைக்கும் இந்த மலை எனக்கு தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்கு தான் சொந்த மலை இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்கு தான் சொந்த மலை மருத மலைக்கு நீங்க வந்து பாருங்க
அவளே பயந்து போய் உட்காந்து கிடக்குறான். அவளை போய் எழுந்து போலடி அவன். அவ சின்னவோ அவன் போகட்டும். ஏய், யார்றா அவன்? ஏய், எனக்கு ஒரு சந்தேகம் டி. என்ன சந்தேகம்? எனக்கு இதை பத்தி தெரியல. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகமா? என்ன? ஏடி, ஆமா இந்த முட்டி வச்ச பொட்டை அடியே ஏய், முட்டி வச்ச பொட்டை யாரு கேட்டேன்? யார் இந்த பொட்டை முட்டி வச்சான்? யாரு எந்த பொட்டை வச்சா முட்டிய? யாரு எந்த பொட்டை வச்சான்? எந்த போட்டோ எடுத்தான்? எந்த பொட்டை வச்சான்? எந்த போட்டோ எடுத்தான்? எந்த போட்டோ எடுத்தான்? எந்த பொட்டை வச்சான்? எந்த போட்டோ ஏய், எடுத்தான்? அந்த பொட்டை வச்சா பொடிய சக்காலத்தி. அடி ஓரி சக்காலத்தி. மார்கட ஏய், மார்கட அடி போடி சண்டே. இது போனாலும் என்ன ஒண்ணும் வெளியே போல இந்த ஊரை கஞ்ச காலிக்கிட்டு போனாங்க. போனால் என்ன கனி மோடி கரு மோடி முடிந்தது. மூன்றாவது மோடி சரியா? கீசிரு அடி. ஹாய் ஏய், போய் பாரு. ஓடிடா. எங்க என்னன்னு போய் பாரு. எங்க? கீசுன்னு சொன்னல யாரு? போய் பாரு. ஏய், இந்த கீசிங்கிற மாதிரி எல்லாத்தையும் இந்த மோடி எடுக்க முடியாது. என்ன முடிய போயிடி பார்க்கலாம். தங்கச்சி ஏய், அந்த 100 பண்ணி சாணி யாரு நீ. வாரணம் நானா இந்த ராஜாத்தியா நானும் அது வாரத்தாவது. பன்னிசாணி வாரத்துக்கு கூட அங்க பாருமா எனக்கே வருமாங்க. பன்னிசாணி வாரத்துக்கு கூட ஒரு தகுதி இது. அது சாதாரண வேலை கிடையாது. அது மூஞ்ச பார்த்தா அது கூட தரப்படுது. தங்கச்சி யாரா? ஏய் வாங்கடா என் கூட. ஏய் என் அண்ணனுக்கு போதே அது சொன்னாருல்ல அவங்க சாக போறவங்க எதனா சொல்லி போட்ட நமக்கு என்ன கடைசியா ஒரு சாவதான் போறான் பாரு. சாக போறாங்க அதுவா அது இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இருக்குது. எப்ப போகும் தெரியல பார்த்து நிறுத்தி பேசுறதே ஒண்ணு நின்று வாங்குறாங்க. நான் பேசுறீங்க. ஆயிடுச்சுப்பா. அண்ணா அந்த சக்தி இடத்திலே சூலாயுதத்தை பெற்று வைத்திருக்கின்றேன். அந்த சூலாயுதத்தை நெடுமோடியாக இங்க வைக்கின்றேன். எடுப்பானா குட்டி சாவ. அந்த சூலாயுதத்தையே நெடுமோடியாக வைக்கின்றேன். உசாரா இருக்கு கொஞ்சம். இந்த மோடி எடுக்க சொல்றீங்க ஒண்ணு விடாத 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 அந்த இது என்ன மோடி தெரியுமா? நெடு மோடி வைத்திருக்கின்றேன். இதை எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? உன்னுடைய கால்களில் எடுக்க வேண்டும். கரத்தால் எடுக்கவே கூடாது. கரமே அதன் மீது படக்கூடாது. உன்னுடைய 2 கால்களால் எடுக்க வேண்டும். உயிர் பூண்டே வாடா வாடா. உயிர் பூண்டு சொல்லுங்க. அது எங்க பாவு சோக்கலன்னு நடக்குது. அது கம்மி பாப்பா. இந்த உலக்க ஒசரம் விடல ஏண்டி அன்னைக்கு வாக்குப்பாடு எழுதி பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் சேர்த்தா விறகுக்காகுமா ஞான தங்கமி தீரிட்டா கரியும் மிஞ்சுமா தீய
தீயிலிட்டா கறி மிஞ்சுமா பட்டணிலும் காலையை பார்வாட்ட ஜாட்டமா ஊனி குறுகி விட்டா உடம்பு இந்த ஆட்டம் போடுமாம் பார்த்தா 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 பசுமரம் அடுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விலகி தாகுமா ஞான தங்கனி தீட்டா கறி மிஞ்சுமா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் கோவிந்தா கோவிந்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓடியா 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 தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரி ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா எங்கடியா
எங்க அண்ணா? சிரிக்கிற இது அழகியா? சிரிக்குது. எங்க குத்த போற? எங்க? ஐயா! இல்ல, தங்கச்சி, சாவு போடுறதே எப்பவுமே தூது கொடுப்பாங்க. இன்னும் குடுக்குறோம், குடுக்குறோம், சாவு போடுறோம். ஏய், ஒரு 5 நிமிஷத்துல செத்துருவான். ஏய், இத ஓடிக்க வச்ச உலகையாடியா? ஏய், நாங்க அடி வச்சோம். ஆமா. இல்ல, இந்த தலி சொல்லி இருக்கிற பேரு இப்ப கேளுங்க. அவளா, அதுக்குதான் பேர் குட்டி வெட்டி போற எப்படி? ஏடியா? உனக்கு பையன் உனக்கு எப்படி கிட்டியா? சாவு போடுறோம். KN காட்டூர் கிராமத்திலே சீரும் சிறப்போடு வரமோடு வாழக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய கொடுக்க வேண்டும் என்று மனம் படைத்த ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் பெரும் மதிப்பிற்குரிய ராஜேந்திரன் என்று பெயர் வைத்து எல்லாருமே கொடுக்க குணத்தை படிச்சவங்க. ஏன்னா எங்க கம்பெனில ஒரு ராஜா இருக்கிறார் ராஜேந்திரன் சொல்லிட்டு. 3 வருஷமா ஆடுகிறோம். இல்ல இருப்பா, நான் சொல்ல வரல. ராஜேந்திரன் என்ற பெயர் வந்து என் பேர் ராஜா தான். எங்களை மாதிரி எல்லாம் கொடுத்து கை சிவந்து போன கரங்கள். அதுலயும் வந்து எங்க வாத்தியார் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் 16 பேருக்கு காலையும் மாலை டீ வாங்கி கொடுக்காத வீட்டுக்கு போக மாட்டார். அப்படி வாரி வழங்கும் வள்ளல் குணம் படைத்த ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இங்கே ஐயனாராக வேடமிட்டு நடிக்கும் ஐயனார் சுவாமிக்காக 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம். கட்டிங் வச்சு கொடுத்து கொடுக்குற போது எங்களுடைய பொன்னி நாடக மன்றத்தை காட்டூர் கிராமத்திலே தர்மகத்தா வழங்கக்கூடிய பெரு மதிப்பிற்குரிய வேலு ஐயா அவர்கள், ஜெயவேலு ஐயா அவர்கள் ஒரு 10 நாட்களாக தொடர்ந்து எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டவர். தொடர்ந்து 10 நாளா எனக்கு போன் வரும். ஐயா நாடகம் அப்படி நடத்தணும் அப்படி நடத்தணும். நானும் எவ்வளவோ பொறுமையா பதில் சொல்லி இன்னைக்கு